இருங்க, இருங்க. சிக்னல் இப்பதான் வரும். கொஞ்சம் இருங்க. ஆ. சிக்னல். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ, சரி. இப்போ ஆ நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. அது இத பத்தி சொன்னீங்க பாருங்க. எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப தான் யோசிச்சேன். என்னடா கரெக்ட்டா புடிச்சுக்கிட்டு சித்தர்களுக்கு சிறப்பே இல்லைன்னு சொல்றாங்களே! இது அருமையான ம். பதிலாச்சே! சிறப்பு ம். ம். தன்மையோட நம்ம பிறக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பு தன்மையோட ம். நம்ம பிறந்திருக்கிறோம். அது சித்தர்களுக்கு மட்டும் கிடையாது. சித்தருக்கு தனிச்சிறப்புலாம் கிடையாது. அவங்க பகுத்தறிவு பயன்படுத்தி, அவங்க பகுத்தறிவு பயன்படுத்தங்காட்டி அந்த சிறப்பு தன்மைய பெற்றுட்டாங்கங்கிறது, எப்படி இப்படி முடிவு ம். பண்ணீங்க? ஆச்சரியமான முடிவு. உண்மையாலுமே மிராக்கிள் முடிவு. நான் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் இப்போ இ அந்த பழனிவேல் வந்து ம். ஒரு என்ஜினியர். கட்டடம் இதுவரைக்கும் 100 கட்டம், ம். 1000 கட்டடம் கட்டியிருப்பாரு. அவரே இந்த ம். 10 வருஷம் பாடம் படிக்கிறார். அவரே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதில்ல. புரிஞ்சது கிடையாது. இன்னும் ம். பேசுறப்ப தடுமாறுறாரு. ம். ம். எப்படி இப்படி டக்கு டக்குன்னு சரி இந்த எடுத்துக்கிறீங்க? பகுத்தறிவு எப்படி வந்ததுன்னா, ஆ. என் நான் வந்து நெறைய எங்க அப்பா கோயிலே கட்டியிருக்காரு. ஸோ ம். நான் நெறைய சாமி கும்பிடுவேன். அந்த ம். கோயிலுக்கு போலாமா, நமக்கு இது சரியாயிடும். இந்த கோயிலுக்கு போனா இது கிடைச்சிடும் அப்படின்னு நான் வந்து ம். தேடிக்கிட்டு இருந்தேன். ம். அப்போ நெறைய கோயில்களுக்கு பயணம் பண்ணுவேன். நெறைய மலைகளுக்கு இந்த மாரிலாம் போவேன். ம். அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்தது என்ன அப்டின்னா, ம். கடவுள் எங்கேயுமே கிடையாது. ம். கடவுள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ப மனதுக்குள். நம்ப தான் கடவுள். நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. நீ ம். நல்ல எண்ணங்களோட இருந்து 4 பேருக்கு நன்மை பண்ணா, அடுத்தவங்களுக்கு அது நீ கடவுளாவே தெரிவ அந்த சூழ்நிலையில. ம். ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப நம்ம காப்பாத்துனா, ம். நம்பளே கடவுள் ஆயிடுவோம். சோ கடவுளே வந்து நமக்குள்ள இருக்காருன்னு சொன்னதே யாரு? ம். திருமூலர். நீ திருமூலர் தான். எங்கெங்கேயோ அலைய வேணாம். ஃபர்ஸ்ட் அமைதியா உட்கார்ந்து தியானம் தியானம்ங்கிறது என்ன? உன்ன நீ அமைதிப்படுத்து. ம். அமைதிப்படுத்திக்கிட்டாலே, ம். நல்ல எண்ணங்களும், சிந்தனைகளும் இருந்து ஆபத்துல உன் கண் முன்னாடி இருக்கிறவனுக்கு உதவி பண்ணாலே, நீயே கடவுளாயிடுவ. நீ ஏன் வெளிய தேடுற? ம். உனக்குள்ள தான் கடவுள் இருக்காருங்கிற கருத்த சொன்னது யாரு? திருமூலர். ஆமா. அப்புறமா தான் எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்ததும், ம். அப்புறம் நான் பார்க்கிறப்ப, அப்ப சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களெல்லாம் வந்து தனியா ஒரு வரம் குடுத்து, ஒரு சூப்பர் பவர் குடுத்து அந்த இறைவன் வந்து இறக்கி விட்டுருக்காரா? ம். அப்படின்னு பார்த்தா, அது ம். எல்லாமே கிடையாது. பொய், பொய். அதுக்கப்புறம் அத்தனையும் பொய், பொய்யி. அத்தனையும். அததான் சொல்றேன். ஆ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா, ம். அவங்க குழந்தைகள பெத்திருப்பாங்க, கல்யாணம் வாழ்ந்திருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அது என்ன பேர் சொல்லுவாங்க? ம். அந்த குடு அ கு வாழ்க்கையுமே குடும்ப வாழ்க்கை, இல்லற குடும்ப வாழ்க்கை. வாழ்க்கைய ஆ. இல்லற வாழ்க்கையும் நல்லா அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 60யோ, 50யோ ஈவன் விவேகானந்தர் எடுத்துக்கலாம். நெறைய ம். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இப்ப புத்தர்ல இருந்து எடுத்துக்கலாம். புத்தருக்கே ஃபேமிலி இருந்ததுன்னு சொல்றாங்க. சோ ஆமாமாமா. அப்படி வரலாறு எடுத்து பார்க்கிறப்ப, அவங்க எல்லாமே வள்ளலார் கூட ம். திருமணமானவர் தான். அ, அ. திருவள்ளுவருமே இல்லற ஆமா. வாழ்க்கையில இருந்தவர் குடும்பம் தான். சோ நடத்தியவர் தான். அவங்களே ஆ ம். அப்ப நான் இதெல்லாம் யோசிச்சு நெறைய படிக்க, ம். அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் இல்லற வாழ்க்கை, குழந்தை, குடும்பம்னு வந்திருக்காங்க. எல்லாரும் நோய்வாயும் பட்டுருக்காங்க. பெரிய ம். பெரிய புத்தர்களும், பெரிய பெரிய ஞானிகளுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா, ம். அவங்களுக்கு நோய்களும் இருந்திருக்கு. ம். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு 7த் சென்ஸ வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்ன? ம். உணவு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு, தன்னோட குடும்பத்திலிருந்து சில பேர் விலகி மலை, குகைகள் அப்படி போயிருக்காங்க. நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்க. ம். சில பேரு அது எதுக்கு துறவி ஆனாங்க அப்டின்னா, குடும்பத்த விட்டு வெளிய வந்து தனக்கு தானே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டா, தன்ன குணப்படுத்தி தன்னால நீண்ட நாள் வாழ முடியும்ங்கிற அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம், அந்த ம். சென்ஸ்க்கு அப்புறம் அவங்க தங்கள தனிமைப்படுத்தி, ம். ஒரு ஞானத்துல இருந்துகிட்டு அவங்க உணவு உண்றதும் கிடையாது. ம். தண்ணி குடுக்குறதும் கிடையாது. எதுவுமே. ஒரு குறிப்பிட்ட டைம்ல சுவாசம் மற்றும் மனிதன் வாழ போதும்ங்கிறத உணர்ந்ததும் தான், ம். அவங்க அந்த வாழ்க்கைக்கு போறாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் பிறப்பும் கிடையாது. ம். அவங்க ஒரு பெரிய சூப்பர் பவர் நமக்கு இல்லாதத அவங்க கடவுள்கிட்ட வாங்கிட்டும் வரல. ம். எதுவுமே கிடையாது. நம்மள மாரி மனிதர்கள் தான். நம்பளும் 60 வருஷமோ, 50 வருஷம் ஃபேமிலிக்கு அப்புறம் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்தோ, ம். இல்லைன்னா நம்ப தனியிலயோ நல்ல ஒரு ஆக்ஸிஜன் இருக்கிற இடத்துல இப்ப நெறைய பேர் வந்து ம். தோட்டத்துல தோட்டம், நல்ல மரங்கள் இருக்கிற இடத்துல இருந்தா ரிலாக்ஸா இருக்குன்னு நான் நல்லா ஃபீல் பண்றேன்னு சொல்றேன்னா, ம். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்ஸிஜன் கிடைக்கிறப்ப அந்த ரிலாக்சேஷன் அவங்க உணர்றாங்க. கரெக்ட். அதே பாருங்க நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டுட்டோம்னா, எனக்கு மந்தமா இருக்குன்னு தூங்க தான் போவாங்க. ஆ. மந்தப்புத்தி. அதுதான் இந்த சில அதுதான் விஷயங்கள்ல மந்தப்புத்தி. ஆ சி 2வது நிலை இந்த மந்தப்புத்தி. விஷயங்கள் எல்லாமே வந்து நம்பளே கண்ணு முன்னாடி இது எல்லாமே நம்பளே பார்க்குறோம். ஒரு ம். சித்தர் அத்தன வருஷம் இருக்காங்கன்னா, அவங்க எதுவும் உண்றதில்ல. ஏன்னா ஆக்ஸிஜன் எசென்ஷியல்ன்னு அதிலேயே தெரிஞ்சிருச்சு. ம். அத மட்டுமே வேண்டிக்கும். வச்சு அவங்க வாழ்றாங்க. அரும, அரும. சோ அதே வீட்ல இருக்கிறவைங்க 3 ம். வேள சாப்பிடுறவைங்க நோய்வாய்ப்படுறாங்க. அப்போ ம். நம்ப கண்ணு முன்னாடியே நமக்கே தெரியுது. அந்த ம். மாரி நம்ம உணவ தவிர்த்து இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம்.
ம். உணவு பின்னாடி போனா நம்ம நோய்வாய்ப்படுவோம்னு நம்ம கண்ணு முன்னாடியே உதாரணங்கள் இருக்கு. நம்ம எடுத்து அப்ளை பண்ணி அத வாழ்றதுக்கு நம்ம ரெடியா இல்ல. கொஞ்சம் அருமை. முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த டேஸ்ட் சென்ஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு 2 நாள், 3 நாள் விரதம் இருந்து நம்ம அத அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, ம். அப்புறம் கண்டிப்பா நம்மள நம்ம குணப்படுத்திக்கலாம். இதத்தான் இதேதான் இதத்தான் என்னோட அனுபவம் சார். கரெக்ட். இது என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு பாடல் நான் சொல்றேன் பாருங்க. ஆ நமக்கு தேவை எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும். ம். நீங்க வந்து இந்த பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் ம். கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தமிழ்ல ம். ம். மொழிபெயர்ப்பு புரியுதுங்களா? ம். பகவத்கீதை. அது நல்லதா, கெட்டதாங்கிறது அப்பாற்பட்டது. அதுல இருக்கிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் ம். ஒருவன் எவன் ஒருவன் ஆகாரத்தை மறுக்கிறானோ, அதாவது அது ஆகாரத்தை மறுத்தல் என்று சொன்னாலே ஆகாரம்னு சொல்லுவோம். ஆகாரம்னா அது சமஸ்கிருத சொல்லு. ம். நிராகாரினா என்ன தெரியுமா? ஆகாரத்தை நிராகரித்தவன் என்று பொருள். எவன் ம். ஒருத்தன் ஆகாரத்தை நிராகரிக்கிறானோ, அவன் மட்டும் தான் உண்மையை காண முடியும்னு அதுல எழுதியிருக்கான். புரியுதுங்களா? ம். அந்த பகவத்கீதைங்கிறதே ஒரு ஆசிரியரும் மாணவனுக்கு நடந்த ஒரு விவாதங்கள். ம். இதுக்கு பேர் ம். என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆசிரியரும் மாணவனும் கேள்வி கேட்டு புரிந்து கொண்டு, ஆசிரியர் மாணவனை ஆ மா ஆசிரியர் மாணவனை ஆசிரியரை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. ம். ம். அதாவது என்ன தெரியுமா? தாய் 8 அடி பாய்ஞ்சா, குட்டி எத்தன அடி பாயணும்? ம். ம். தாய் 8 அடி பாயுதுங்க. குட்டி 16 அடி பாயணுங்கிறது விதி. ம். அப்படின்னா, ம். ம். ஆசிரியர் வந்து தன் மாணவன் வந்துட்டானா, மாணவனை வந்து ஆசிரியரை விட பல மடங்கு உயர்த்த வேணுங்கிறது ஆசிரியருடைய விதி. எழுதப்படாத சட்டம். ம். ம். இன்னைக்கு என்னடா பண்றான்னா, அமுக்கி வைக்கிறான். மேல வரவே கூடாதுன்ட்டு இவன் தான் அறிவாளி மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? ம். இப் இப் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இதத்தான் ம். பண்ணும். நீங்க அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறது தான் பணக்கார வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம். அதனால சிஸ்டம். தான் ஓகே. உங்கள ம். மதிப்பெண்ண குடுத்து அறிவாளி ஆக்கி விடுறான். வணக்கம், ம். ம். வணக்கம் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். சார் ஆக்சுவலா என் மொபைல்ல சார்ஜ் ஆயிடுச்சு சார். சிக்னல் வந்துட்டே இருக்கு பேட்டரியில. இன்னும் சார்ஜ் போடல. அப்ப நீங்க காலையில சார்ஜ் இருந்து போட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்ப வந்து காலையிலே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு லைன்லயே இருக்கேன்ல, காலி ஆயிடுச்சு. பரவால்ல, பரவால்ல. அப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப சார்ஜ் போட்டுக்கங்க. சார்ஜ் எப்படி சார்ஜ் போடுதுன்னா, போட்டேன். சும்மா சொல்லிக் சார் குடுங்க. இப்ப இது நான் ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்க வேணாம்ல? இது இந்த சப்பாத்தி 1 பீட்ரூட் இத எடுத்துக்கிட்டா? அதே போதுங்க நீங்க. நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு, அத நீங்க அகத்தூய்மைக்கு பயன்படுத்திங்க. அது வந்து எப்படின்னா, நீர்ப்பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. நீர் என்ன ம். பண்ணும்? இந்த வேக ம். வைத்த காய்கறி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, வேக வைத்த ம். காய்கறி வந்து குடல மட்டும் தான் சுத்தப்படுத்தும். குடல மட்டும் ம். தான் சுத்தப்படுத்தும். ரத்தம் வந்து மொத்த 12 மண்டலங்களையும் சுத்தப்படுத்தும். ம். ம். இப்ப சப்பாத்தி, கீரை அது நல்லா 2டே 2 பாதை இருக்குது. ரத்தத்தையும், பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள் தூய்மை செய்து அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த தண்ணீர் என்பது சரி. மொத்த அ. 12 சிஸ்டத்தையும் கழுவி கொண்டு வந்து வெளிய தள்ளிரும். இந்த கீரை, காய்கறி ம். வந்து உணவு பாதை மட்டும் தான் சுத்தப்படுத்தும். புரியுதா? ம். ம். கீரை, காய்கறி எதுக்கு? ஓகே. கீரை, காய்கறி உணவு பாதை மட்டும் தான் சுத்தப்படுத்தும். ம். தூய்மையான தண்ணீர் தான் உங்க உடம்பு 12 லேயருக்கும் போகும். 12 அடுக்கு 12 சிஸ்டம் இருக்கு. அவன் 11 சிஸ்டம் சொல்றான் வெள்ளைக்காரன் முண்டம். ஆனா, அ ம். சி ம். சித்தருடைய மெய்யியல் வந்து 12 சிஸ்டம் சொல்லுது. நீங்க அக்குபஞ்சர் கூட 12 சிஸ்டத்த சொல்லுது. இந்த 12வது சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்டிகல் ம். ஃபைபர் நர்வ் சிஸ்டம்னு பேரு. கண்ணாடி ம். நரம்பு மண்டலம் பேரு. யாருக்குமே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கே தெரியாது. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கட்டி இருந்தா தான் தெரியுமே தவிர, கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்காது. என்னது? கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்காது. கண்ணாடி மாரி இருக்கிறதெல்லாம் அது கண்டுபிடிக்காது. கண்ணாடி மாரி இருக்கிறதெல்லாம் ஃபிளாஷ் பண்ணாது. எம்ஆர்ஐ ஸ்கேன். வணக்கம். சரிங்க சார், சரிங்க சார். நான் இது பேட்டரி காலி ஆயிடுச்சு சார். சரி. மறுபடியும் பேசலாம். 12 அ மணிக்கு பேசலாம். சரிங்களா? அப்புறமா சரி.